ஹே ஆல், உங்களுக்கு சாரி கட்ட தெரியும், பட் அதை நீட்டாக ப்ராப்பராக கட்ட தெரியலையா? அப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதில் எப்படி ப்ராப்பராக சாரியை ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணுறது, ப்ளஸ் அதை எப்படி நீட்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறதுங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் இந்த வீடியோவில். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஷோல்டர் ப்ளீட் எடுத்து என்னோடய ஷோல்டரில் போட்டுட்டு என்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன். ஸோ எது ஃப்ரண்ட் எது பேக் அப்படிங்கிறது கொண்டு நம்ம நீட்டாக செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பல்லு கரெக்டாக செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 times டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ளீட் என்ன சைஸில் வேணுமோ, ஸோ உங்களோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நார்மலாக நம்ம எப்படி ப்ளீட்ஸ் எடுப்போமோ அதை எடுத்துக்கலாம். ப்ளீட்டோட சைஸ் அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் நிறைய வரும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ பெருசாக எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. தென் உள்ளே இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ப்ளீட்ஸும் நிறைய வரும், உங்களுக்கு சைடுமே நல்லா கவர் ஆகும். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு பின் போட்டுட்டு, இது சாரி பெக், சாரி கிளிப்னு சொல்லுவாங்க, இதை வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ளீட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்படி பண்ணும்போது கையை லேயர் பை லேயராக வச்சு நல்லா டைட்டாக புல் பண்ணி அந்த சாரியை இழுத்து அதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பின் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த கார்னர்ஸ் எல்லாமே ஈவனாக வரணும். ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பின் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அங்கே பின் போட்டதும் அதை அப்படியே எடுத்து இங்கே பின் பண்ணிவிட்டு கீழே இருக்க லேஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் ப்ளீட்டை. ஸோ நம்மளோட ஹைட்டுக்கு என்ன லென்த் வேணுமோ அதுக்கான லென்த் வரைக்கும் நம்ம ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும், இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. மேக்ஸிமம் இந்த டேபிள் லென்த்தில் 2.5 times ஆர் 3 times பண்ணிங்கன்னா அந்த ப்ளீட் லென்த் கரெக்டாக இருக்கும் நமக்கு, பேஸ்ட் ஆன் ஹைட். நீங்கள் ரொம்ப டாலாக இருந்தீங்கன்னா 3 times பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆர் மீடியம் டு ஷார்ட்டில் இருந்தீங்கன்னா 2.5 times பண்ணிங்கன்னா அந்த ப்ளீட் ஹைட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நம்ம செஸ்ட் ப்ளீட்டில் வர போகிறது. ஸோ சைடுக்கு வேணும், சைடில் நல்லா கவர் ஆகணும் அப்படின்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் லீனாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம், ஸோ ப்ளீட்ஸ் கொஞ்சம் மட்டும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். ஸோ நான் ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு இது ஷோல்டரில் வச்சு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணணும். தென் அந்த ஷோல்டர்லேருந்து ஹிப்புக்கு சைடில் நம்ம சுற்றி வரோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சென்டர் ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறேன்னா, என்னோடய ஃபுல் லென்த்துக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த சைஸுக்கு ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். அவங்க ரொம்ப ஃபேட்டாக இருந்தாங்கன்னா இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இல்லை மீடியமாக இருக்கும்போது சைட் ப்ளீட்ஸ் நிறைய வைக்கிறாங்க அப்படின்னா இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இல்லை ஷார்ட்டாக இருக்காங்கன்னா இதில் கொஞ்சம் ஒரு 1/4 inch நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான் பேக்கில். ரொம்ப லாஸ்ட் ப்ளீட் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம உள்ளே டக்கின் பண்ணுவோம் இல்லையா, அந்த சாரியோட கார்னர்லேருந்து இவ்வளோ நான் காட்டுறேன் இல்லையா, அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். எடுத்துகிட்டு நான் பின்னில் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பின் போட்டு வச்சுக்கிறேன். தென் நான் ஷோல்டர் ப்ளீட் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தேன் இல்லையா, அந்த ப்ளீட்டோட அந்த இடத்துலேருந்து இந்த ப்ளீட் வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு இந்த சென்டர் ப்ளீட் ஃபுல்லாக நான் கவர் பண்ண போகிறேன். ப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ, என்ன சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ்வலாக எடுக்கிற சைஸே எடுத்துக்கலாம். ஸோ
ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த கார்னர் ஈவனாக வர மாதிரி, டாப் ஈவனாக வர மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டால் பெட்டர். இந்த மாதிரி ப்ளீட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் ஈவனாக இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த ப்ளீட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நான் இப்போ காட்டுறேன் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுக்கலாம். இல்லைனா ஒரே ஸ்ட்ரெயிட்டுக்காக வச்சுமே நீங்கள் பின் போட்டுடலாம். இந்த மாதிரி பின் போட்டுட்டு அந்த சென்டர் ப்ளீட்டு கிளாத் ஃபுல்லாத்தையுமே டேபிள் மேலே எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு ஒரு பின் போட்டு ஒரு கிளிப் போட்டு அதை டைட் பண்ணிவிட்டு இப்போ பாட்டமில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நம்ம இங்கே மேலே எடுத்துருக்கோம் இல்லையா, அதே சைஸுக்கு கீழே இருக்க சாரீஸுமே ஈவன் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கீழே தானே நமக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீட்டாக இருக்கும் பார்க்க ஃபினிஷிங். மேலே என்ன ப்ளீட் எடுத்தோமோ அதே மாதிரி ஒரு லேயரையுமே பக்காவாக ஈவனாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நம்ம அப்படி ஈவன் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும், மேலே கொஞ்சம் அன்ஈவன் ஆகும். ஸோ நம்ம கீழே பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னு வந்து மேலே வரைக்கும் போட்டுட்டு போகணும். ஸோ இப்போ நான் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அந்த ப்ளீட் வந்து ரொம்ப வெளியே போய் பெருசாக இருந்தாலும் இன்னொரு ப்ளீட் குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த ப்ளீட் ஹைட்டுக்கு அதை கொஞ்சம் உள்ளே தள்ளி ஈவன் அவுட் பண்ணுறேன். ஈவன் அவுட் பண்ணிவிட்டு அதை ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பின் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். சில்க் சாரிங்கிறதுனால அதை டேமேஜ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ அந்த கார்னரில் இருக்க கிளிப் எடுத்து இந்த கார்னரை செக்யூர் பண்ணி டைட் பண்ணிட போகிறேன். ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ ப்ளீட்ஸை டைட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போவோம். ஸோ இங்கேருந்து நல்லா புல் பண்ணி இப்போ எப்படி நான் கீழே வச்சுருக்கணும் அதே மெஷர்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி பின் போட்டுடுறேன். நல்லா புல் பண்ணி பின் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே பின் போட்டுட்டு இதுக்கும் சென்டரில் இன்னொரு பின் போட போகிறோம். நம்மளுக்குமே சாரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது நல்லா டைட்டாக புல் பண்ணி பண்ணோன்னா அந்த லூஸ் சின்ன சின்ன பெண்ட் இல்லாமல் பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா டைட்டாக போட்டு பின் பண்ணி வச்சுட்டோம்னா அயர்ன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பின் போடும்போது அப்படியே டைரெக்டாக அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே அயர்ன் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கேயுமே நல்லா டைட்டாக புல் பண்ணி செக்யூர் பண்ணிடுறேன் பின் வச்சு. ஸோ உங்களுக்கு இந்த சென்டர் ப்ளேட் ஃபுல் ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும், வி ஷேப்பில் நல்லா ஃப்ளவர் மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த ஷோல்டர் ப்ளீட்டை அப்படியே எப்படி பின் பண்ணணும் அதே மாதிரி வச்சு அயர்ன் பண்ணிவிட்டேன். மேக்ஸிமம் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் வச்சுக்கோங்க, சில்க் மோடில் வச்சுக்கோங்க. சாரியோட திக்னஸ் பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம். நீங்கள் ஸ்டீம் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ
ஸோ இந்த செஸ்ட் ப்ளீட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஷேப்பில் நான் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது பார்க்க நல்லா நீட்டாக வரும். அந்த சாரியில் சின்ன சின்ன சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ப்ளீட்ஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் அடியில் இருந்தாலும் அதை கரெக்டாக எடுத்து பார்த்து வைக்கணும். ஸோ ஒரு ப்ளீட்டுக்கும் இன்னொரு ப்ளீட்டுக்கும் இருக்க சைஸ் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். எப்பவுமே அயன் பாக்ஸ் எடுத்து டேரெக்டாக சாரியில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்கள் அந்த டேபிளில் வந்து ஒரு டைம் தேய்ச்சிட்டு ஹீட் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு தான் வைக்கணும். ஸோ நான் அயன் பண்ணும்போதுமே பாருங்கள் எந்த ஆங்கிள் எந்த போஸில் அயன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டவுன்வர்ட்ஸில் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ரைட் டு லெஃப்ட் ஹேண்ட் பண்ணுறேன் நான். ஸோ இப்படி பண்ணிவிட்டு இதை எப்படி எடுத்து வைக்கிறதுனா என்னோடய ரைட் ஹேண்டை சாரிக்கு கீழே வச்சுட்டு என் லெஃப்ட் ஹேண்டில் அந்த ஷோல்டர் பின் எடுத்து அப்படியே இந்த சைடு எடுத்து வைக்கிறேன். ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ளீட்டோட அயன் பண்ணும் இல்லையா அதோட மடிப்பு கலையாமல் இருக்கும். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் இதை 2 டைம் தான் அயன் பண்ணுறேன். அந்த டேபிள் மெஷர்மெண்ட்டில் 2 டைம் தான் அயன் பண்ணுறேன். பிகாஸ் நமக்கு பேக் சைடு வந்துடும். பேக் சைடு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன அயன் பண்ணாலும் அது கசங்கிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே சைட் ப்ளீட் ஹிப் ப்ளீட் எடுக்க போகிறோம் அப்படின்னா அது எப்படியோ நம்ம ரஃப்பாக எடுத்தால் தான் நல்லா வரும். அயன் பண்ணி வச்சுட்டோன்னா கண்டிப்பாக நல்லா வராது. அதனால் இது வந்து 2 டைம் மட்டும் இந்த செஸ்ட் ப்ளீட்டை அயன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் மேக்ஸிமம் என்னால் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ப்ராப்பராக சென்டர் ப்ளீட் எப்படி அயன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ப்ராப்பராக ஃபோல்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்டுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சாரி கட்டுவாங்க, அழகாக கட்டுவாங்க, பட் அவங்களுக்கு நீட்டாக கட்ட வராதுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.